நம்ம டெய்லி லைஃப்பில் பல இடத்துல கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல் தான் இந்த கரண்ட்டை கிரியேட் பண்ணுதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த எலக்ட்ரான் அண்ட் கரண்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? எஸ், இந்த வீடியோவில் எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அண்ட் எலக்ட்ரானை பற்றின பல டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் டு யூனிவர்ஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டியை நோட்டீஸ் பண்ணாங்க. ஆம்பர்னு ஒரு மெட்டீரியல், அதாவது மரத்துல இருந்து வர ரெசின், இது கூட ஃபர்ரை ரப் பண்ணும் போது ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுச்சு. இதை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் டு ஹியூமனிட்டி எக்ஸ்பீரியன்சிங் எலக்ட்ரிசிட்டி. பட் அவங்களுக்கு இந்த ஃபினாமினன் எலக்ட்ரிசிட்டின்னு தெரியாது. அதுக்கு அடுத்து பல டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எலக்ட்ரிசிட்டியை வச்சு எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் 1700s ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் ஒருத்தர் கிளாஸை உள்ளோட ரப் பண்ணி கோல்ட் லீஃப் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது கோல்ட் லீஃப் ரிப்பிள் ஆகுதுன்னு சொன்னார். அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஹாஸ் 2 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ஃப்ளூயிட்ஸ்னு கன்க்ளூட் பண்ணார். டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸில் சயின்டிஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை பற்றி நிறைய ஸ்டடீஸ் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிசிட்டியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலி எலக்ட்ரானுன்ற ஒரு சப்பார்ட்டிகல்ஸ் தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் 1900s இதுக்கு எலக்ட்ரானு நேம் பண்ணாங்க வித் அ காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அயான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் எல்லா எலக்ட்ரான்ஸை சுற்றியும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். நம்ம ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியலில் பேட்ரி இல்லைனா வோல்டேஜ் அப்ளை பண்ண போது அந்த கண்டக்டிவ் மெட்டீரியலில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். பேட்டரியோட டெர்மினல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டக்டரில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு 2 டெர்மினல்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகியிருக்கும். இந்த கண்டக்டரில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட் எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணும். எஸ், ஒரு எலக்ட்ரானை நம்ம ஒரு பிளேஸில் இருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணும் போது அங்கே எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். இதை தான் நம்ம டிசி கரண்ட்னு சொல்கிறோம். அண்ட் இந்த சேம் எலக்ட்ரானை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணால் அது ஏசி கரண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணால் போதும், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுக்கு டைரக்ஷன்ஸ்லாம் முக்கியம் கிடையாது. இந்த ஏசி கரண்ட்டை கிரியேட் பண்ண எலக்ட்ரான்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு செகண்டுக்கு 60 டைம்ஸ் மூவ் ஆகும். இதை தான் நம்ம டே டு டே லைஃப்பில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 60 டைம்ஸ் ஆசிலேட் ஆகிறதுனால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போல்ஸும் 60 டைம்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸை பார்க்க மாட்டாங்க. எப்படி கனெக்ட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம லைஃப்பில் இன்னும் பல இடத்துல யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோ மேக்னெட், இந்த எலக்ட்ரான்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. எப்படி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிறப்ப எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணுதோ, அது கூடவே இருக்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூவ் ஆகிறப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இதுதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்கிறோம். அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் ஸ்பீக்கர் மாதிரி பல டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இது டிசி பவரில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் வேணும். ஏசி கரண்ட்டில் இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி வேறு சில அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணலாம். ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனும் இதில் வரும். ஏசி கரண்ட்டில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஆசிலேட் ஆகும். அதனால் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆசிலேட் ஆகும். இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்று சேரும் போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும். பட் 60 ஹெர்ட்ஸை யூஸ் பண்ணுற ஏசி கரண்ட்டில் வீக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கமர்ஷியல் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனையும் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லை, ஈவன் நம்ம பார்க்குற கலர்ஸ் கூட எலக்ட்ரான்ஸ் தான் கிரியேட் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான் கலர்ஸை க்ரியேட் பண்ணும். ஒரு கெமிக்கல்ஸ் ஒரு கலர்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் இக்னைட் ஆகும்போது அந்த கெமிக்கலில் இருக்க எலமெண்ட்டோட ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான்ஸ் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ஹையர் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகும். அப்புறம் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்படி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அதை அப்சர்வ் பண்ண எனர்ஜியை லைட்டாக ரிலீஸ் பண்ணிடும். அதை தான் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்க்குறோம். இந்த எலக்ட்ரான் நம்ம லைஃப்பில் டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ எல்லா இடத்துலையும் இருக்குது. சும்மா ஒரு இமேஜினேஷனுக்கு எலக்ட்ரானுன்ற ஒரு பார்ட்டிக்கலே இல்லைனா எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இல்லைனா எலக்ட்ரிசிட்டியும் இல்லை அண்ட் மேக்னட்டிசமும் இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைசஸ் A to Z எதுவுமே இருக்காது. எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எதுவுமே இருக்காது. எர்த்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நம்ம சர்வே பண்ண முடியாத ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். இது எல்லாமே ஒரு ஸ்மால் திங்ஸ் தான்.
இதை தாண்டி நிறைய விஷயங்கள் கொலாப்ஸ் ஆகிடும். லைட் இருக்காது, நோ ஸ்டார்ஸ், நோ பிளானட்ஸ், நோ இன்ட்ராக்ஷன் வித் நியூக்ளியை, அதாவது நோ ஆட்டம்ஸ், நோ எலமெண்ட்ஸ், நோ லிவிங் ஆர்கனிசம் அண்ட் நம்ம யூனிவர்ஸில் பார்க்குற எதுவுமே இருக்காது. எலக்ட்ரானுன்ற ஒரு பார்ட்டிக்கல் இல்லைன்னா எதுவுமே க்ரியேட் ஆகிருக்காது. மேபி எலக்ட்ரான் இல்லாத ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான யூனிவர்ஸ் க்ரியேட் ஆகியிருக்கலாம். ஆர் எலக்ட்ரானோட பிளேஸை வேறு ஒரு பார்ட்டிக்கல் டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் லாஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம யூனிவர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. இந்த எலக்ட்ரான்ஸோட ஆப்சன்ஸ் நம்ம யூனிவர்ஸை கொலாப்ஸ் பண்ணிடும். எலக்ட்ரான் ஜஸ்ட் கரண்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணல, பல டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டண்ட் பிளேசஸில் க்ரூஷியலாக இருக்குது அண்ட் மேன்கைண்ட் க்ரியேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த இன்வென்ஷன்ஸ்க்கு பேஸாக இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இதை போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.